அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். எங்கேயோ ஒரு வாழ்க்கையில் ஒரு தடங்கல், ஒரு பேரிடி, முதுகுல குத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்காக துவண்டு போயிடக்கூடாது. இப்போ தான் முன்ன விட ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுந்து ஓடணும். இதுக்கு அழகா ஒரு கதை உண்டு. பேராசிரியர் ஒருவர் வந்து வகுப்புல போயிட்டு பசங்க கிட்டலாம் கேட்குறாரு. ஒரு ரூ. 2000 நோட்டு எடுத்து காமிச்சு, இது எத்தனை பேருக்கு வேணும்னு கேட்குறாரு. அப்போ வகுப்புல இருந்தவங்க எல்லாருமே கைய தூக்குனாங்க. எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அதே பேராசிரியர் வந்து அந்த நோட்ட நல்லா கசக்கிட்டு, "இப்ப எத்தன பேருக்கு வேணும்?" அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமே இப்பவும் கைய தூக்குறாங்க. ஏன்னா, அந்த நோட்டோட மதிப்பு குறைஞ்சிட போறதில்ல. அடுத்து அந்த நோட்ட வந்து தன்னோட கால் ஷூக்கு கீழ போட்டு நல்லா கசக்குறாரு. நல்லா ஏறி மிதிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நோட்ட எடுத்து கேட்குறாரு, "இப்ப எத்தன பேருக்கு வேணும்னு?" எல்லாருமே திருப்பி கைய உயர்த்துறாங்க. அப்போ இந்த நோட்டு மாதிரி தான் மனிதனுடைய நிலையும். எங்க எப்படி பண்ணாலும் உன்னுடைய மதிப்பு எங்கேயுமே குறையாது. உன்னை எவ்வளோ போட்டு நசுக்குனாலும் சரி, உன்னை கசக்குனாலும், உன்னுடைய மதிப்பு வந்து என்னைக்குமே உயர்ந்து தான் இருக்கும். அதனால, நீ வந்து இறைவனுடைய குழந்தைன்றத மட்டும் மறந்துறாத. உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்குள்ளயும் இறைவன் இருக்கிறார், அந்த பேரொளியா. அவரு தான் உன்னை வழிநடத்துறார். ஏதோ இப்போ ஒரு செட்பேக் கூட இருந்துடலாம். அந்த செட்பேக்குக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கிறத மட்டும் மறந்துறாத. அந்த இடத்துலயும் ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு இருக்கும். அத நம்ப பார்க்கறதுக்கு மறந்தர்றோம். அத கவனிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா, அந்த வாழ்க்கையே ஒரு பேரொளியா தான் இருக்கும். எப்பவும் மறந்துறாத, நீ நடக்கல. இறைவன் தான் உன்ன வழிநடத்துறாரு. நீ நம்பிட்டன்னா, உன்ன புடிக்கிறதுக்கே ஆள் கிடையாது. எத்தனை பேர் முதுகுல குத்துனாலும் சரி, உன்ன கீழ தள்ளினாலும் சரி, நீ எழுந்து ஓடுவ. நீ எழுந்து ஓடுவன்றத மட்டும் மறந்துறாத. ஏன்? என் கூட இறைவன் இருக்கிறார். வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கும். உங்க வாழ்க்கை இன்னையிலிருந்தே வளமா இருக்கும். வாழ்க வளமுடன்.